அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாம் நம் உயிர் மூச்சு குழுமத்திலுள்ள அனைத்து அங்கத்தினர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நமது குழுமத்தைச் சேர்ந்த கடையநல்லூர் சகோதரர் அக்ரம் அவங்க ஜனாசா சம்பந்தமாக 2 கேள்வி கேட்டிருக்காங்க. முதற் கேள்வி, ஜனாசா தொழுகையை வீட்டில் தொழலாமா? இரண்டாவது கேள்வி, ஜனாசா தொழுகைக்கு பெண்கள் இமாமத் செய்யலாமா? அவரை பின்பற்றி மற்றவர்கள் தொழலாமா? மாஷா அல்லாஹ், அருமையான 2 கேள்வி கேட்டிருக்காங்க. முதற் கேள்வியை பார்ப்போம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய நண்பரான அபூதல்ஹார் அலி அவர்களுடைய மகனார் உமைர் அலி மௌத்தா பெறுறாங்க. முறைப்படி தகவல் சொல்லி விடுறாங்க ரசூலுல்லாஹ்க்கு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூதல்ஹா அவங்க வீட்டுக்கு வந்து அந்த வீட்டில் வைத்து அந்த ஜனாசாவிற்கு முறைப்படி தொழுகை நடத்துகிறாங்க. அந்த தொழுகையில் 2 பேர் தான் கலந்து கொண்டாங்க. ஒருவர் அபூதல்ஹார் அலி அவங்க முன் சஃபில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு பின்பக்கமாக, அதாவது அடுத்த சஃபில் உம்மு சலைம் அவங்க நிற்கிறாங்க. இது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸு. இந்த ஹதீஸை அறிவிப்பாளர் அபூதல்ஹா அவங்களுடைய மகனான அப்துல்லா பின் அபூதல்ஹா தான் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸு ஹாக்கிமில் 1350வது ஹதீஸாக பதிவாயிருக்கு. மேற்கொண்டு பையகில 6699வது ஹதீஸாக பதிவாயிருக்கு. இந்த ஹதீஸில் கூடுதல் தகவல் ஒன்று என்ன அப்படின்னா, அதாவது ஜனாசா தொழுகையை வீட்டில் தொழலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். இது போக ஜனாசா தொழுகையில் பெண்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு கூடுதல் தகவலாக இந்த ஹதீஸ் இருக்குது. இதுதான் நீங்கள் கேட்ட முதற் கேள்விக்குண்டான விடை. இரண்டாவது கேள்வி, ஜனாசா தொழுகைக்கு பெண்கள் இமாமத் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கும் வரை எந்த ஒரு ஜனாசாவிற்கும் ஒரு பெண் இமாமத் செய்ததா எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸும் இல்லை. இதிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஆண்கள் தான் இமாமத் செய்தார்கள் ஜனாசாவிற்கு அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு தெரியுது. மேற்கொண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாத, செய்ய சொல்லாத, காட்டித்தராத எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அதை கடைப்பிடிக்கக்கூடாது. அது சுன்னா இல்லை. நபிகளார் காலத்தில் எந்த ஒரு பெண்ணும் ஜனாசாவிற்கு அவங்க தொலை வைக்காத காரணத்தினால ஆண்கள் தான் ஜனாசாவிற்கு தொலை வைக்க வேண்டும் என்பது மறைமுகமான கருத்து. இந்த கேள்வி கேட்ட சகோதரர் அக்ரம் அவர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம் அனைவர்களுக்கும் எல்லாம் உள்ள ரஹ்மான் மார்க்க அறிவை அதிகப்படுத்துவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.